இரண்டாம் உலகப் போரிலே ஒரு தாய் குத்தப்படுகிறாள். 2 குழந்தைகள், ஒன்று கைக்குழந்தை தூரத்தில் அழுது கொண்டிருக்கிறது, தவண்டு கொண்டிருக்கிறது. அவள் பக்கத்தில் அவள் மூத்த மகன் நின்று கொண்டிருக்கிறான். அவளோ குற்றூராய் நிற்கிறாள். எந்த நேரத்திலும் அவள் இறந்து விடுவாள். தன் மகனை பார்த்து சொல்லுவாள், என் குழந்தையை கொண்டு வா, தம்பியை என்னிடத்தில் கொண்டு வா என்று. தம்பியை கொண்டு வந்த போது அவள் அந்த குழந்தையை அணைத்து அவள் இறக்கும் வரை அந்த குழந்தைக்கு பால் கொடுத்தாள். அவள் இப்படியாக நினைத்திருப்பாள். கொடுக்கும் போது விதைத்தவள் தூங்கலாம், விதைகள் தூங்காது என்று நினைத்திருக்கலாம். நான் இன்னும் சிறு மணிகளில் நேரத்தில் சில நிமிடங்களில் நான் இறந்து விடுவேன், ஆனால் நான் விதைத்தவள் தான். ஆனால் என் விதைகள் இந்த 2 குழந்தைகளும் அவர்கள் தூங்க மாட்டார்கள், அவர்கள் வாழ்வார்கள். அவர்களுக்கு ஒரு நம்பிக்கையை அவள் செய்து காட்டினாள். உங்களால் வாழ முடியும் என்கின்ற அந்த நம்பிக்கையை அவள் அந்த பால் கொடுக்கும் போது அவள் நினைத்திருப்பாள். ஏனென்றால் எந்த ஒரு பெண்ணும் தன்னுடைய குழந்தைக்கு கடைசி வரைக்கும், இறுதி மூச்சு வரைக்கும், எந்த ஒரு தாயும் தன் பிள்ளைக்கு நன்மை செய்யவே நினைப்பாள். ஏனென்றால் woman is a fire, பெண் ஒரு தீ, அவள் பரவக்கூடியவள். கருவுற்றபடியினால் ஒரு சில குழந்தைகளுக்கு தாயானாள், ஆனால் கருணையுற்றபடியினால் அநேகருக்கு தாயானவள் என்கிற மதர் தெரேசா. What a great unconditional love it is. ஒரு நிபந்தனையற்ற ஒரு அன்பு, எந்த எதிர்பார்ப்பற்ற அன்பு. Because we are women, we are fire, we are contagious.